ஒரு பக்கம் பல நாடுகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிச்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான ஏற்றுமதி வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. எந்த மாதிரி பொருட்களுக்கு தடை இருக்குது? சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு தடை இருக்குது. இந்த ஒன் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டம்ளரு, தட்டு, இதெல்லாம். அது போக இன்றைக்கும் யூரோப்பில் பல நாடுகள் வந்து இந்த டிஷர்ட் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த பாலி பேக்கை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நாடுகள் வந்து தடை விதிச்சிட்ருக்காங்க. ஆனால் வேறு சில பொருட்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதுவும் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே நாம் பிளாஸ்டிக் ஏற்றுமதியில் உலக வர்த்தகத்தில் 1% கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மத்திய அரசு நமக்காக ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது $20 பில்லியன். ஒரு நீண்ட கால இலக்காக $50 பில்லியன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஏற்றுமதியில் சாத்தியமாகக்கூடிய இலக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களுக்கான ஏற்றுமதி அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. உலகத்தில் தேவையும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ என்ன மாதிரி தயாரிப்புகள் வந்து குறிப்பாக இந்திய தயாரிப்புகள் உலகத்தில் பல நாடுகளில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர் ப்ராடக்ட்டு, பேக்கேஜிங் ப்ராடக்டில் வந்து பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து தேவைப்படுது. இந்த பேக்கேஜிங் அப்படின்னா அந்த பாலிபேக் மாதிரி கிடையாது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த பிளாஸ்டிக்லேயே வந்து நிறைய ரோப்லாம் இருக்குது இன்றைக்கி. ஸோ ஹார்டு பிளாஸ்டிக் வந்து பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பல்வேறு காய்கறிகள், பழங்கள்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாம் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ ஒரு பேக்கேஜிங் ப்ராடக்ட் நான் சொல்கிறது. அதுபோக வீட்டு உபயோகப் பொருட்கள், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிலேருந்து ஈவன் சில கரண்டி வந்து ஸ்டீலாக இருந்தாலும் கைப்பிடி பிளாஸ்டிக்காக இருக்குது. பேனா, பல்வேறு பாட்டில், இப்போல்லாம் வந்து நிறைய இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில்லாம் வந்து நிறைய வந்திருக்குது. அதில் தான் நிறைய இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாம் பெரிய அளவில் தேவைப்படக்கூடிய ஒன்று. தொழில்துறை பொருட்கள், அதாவது இண்டஸ்ட்ரி குட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளாஸ்டிக் பைப்ஸுக்கு வந்து பெரிய அளவில் இருக்குது. மின்சார பொருட்கள், ஒயர், அதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. பல்வேறு வாகன உதிரி பாகங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிரிஞ்சு இருக்குது இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய சிரிஞ்சு, அந்த மாதிரி பல்வேறு பொருட்களுக்கு வந்து பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதுலேயும் அந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு இப்போ ஒன்று வந்திருக்குது. ஸோ அது வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் மருத்துவ பயன்பாடுன்னு பார்த்தா இந்த ட்ரிப்பு ஏற்றுறதுக்கான அந்த இது, அதுக்கடுத்து இந்த யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு யூரின் பேக்கெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலிஎத்திலின், பிவிசி, பாலிப்ரொப்பலின் இதிலிருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த பொருட்களுக்கெல்லாம் உலகத்தில் பெரிய அளவில் தேவை இருக்குது. ஸோ எந்தெந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலான்னு பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட 200 நாடுகள் வந்து நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள நாடுகள் அப்படின்னு இந்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அதுக்கடுத்து ஐரோப்பா, குறிப்பாக ஜெர்மனி, இங்கிலாந்து, அதுக்கடுத்து இட்டாலி, நெதர்லாண்டு, இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். நைஜீரியா மாதிரி நாடுகளுக்கு, எகிப்து மாதிரி நாடுகளுக்கு இந்த கட்டுமான பொருட்கள், குறிப்பாக இந்த பைப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பைப்ஸு, ஒயரிங் பண்ணுறதுக்கு மின்சார ஒயர், அதெல்லாம் வந்து அது வந்து பெரிய அளவில் அங்கே அந்த ஆப்பிரிக்கா வந்து ஒரு சந்தையாக இருக்குது. சீனா, வியட்நாம், நேபாள் மாதிரி நாடுகளுக்கும் நாம் பிளாஸ்டிக் பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பொருளை தேர்ந்தெடுக்கோம் அப்படின்றத பொறுத்து இதில் வந்து லாப சதவீதமும் வந்து மாறும். குறிப்பாக ஒரு 5-8% லாபம் அப்படின்றது வந்து மூலப்பொருள், பிளாஸ்டிக் மூலப்பொருளாக சொன்ன மாதிரி மூலப்பொருள் ஏற்றுமதி பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து போட்டி ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து 15-20%, 25% வரைக்கும் லாபம் இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ ஆடட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட், குறிப்பாக இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் ப்ராஃபிட்டு, 30%க்கும் அதிகமாக ப்ராஃபிட் எதில் இருக்கும்னா மருத்துவ பொருட்கள். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் லாபம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது போக இதனோட மேனுஃபேக்சரிங்க்கு வந்து மத்திய அரசு என்னென்ன மாதிரிலாம் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
பார்த்திங்கன்னா அந்த பிஎல்ஐ ஸ்கீம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இந்த பிளாஸ்டிக் ஏற்றுமதிக்கு அப்படின்னே தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெரிய அளவில் இப்போ வந்து இந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கு அல்லது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் வந்து ஒரு பெரிய தேவை வந்து உருவாகியிருக்குது. ஸோ பிளாஸ்டிக் ஏற்றுமதிக்குள்ளே வர்றவங்க 2026 இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ப்ராடக்டை வந்து உலக நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு பெரிய வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஸோ நாம் ஏற்றுமதியை சரியான ஒரு ஐடியாவோடு துவங்கணும் அப்படின்னா, இந்த பொருள் தான் பண்ண போகிறோம், இந்த மார்க்கெட்டுக்கு தான் பண்ண போகிறோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவோடு தொடங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லாங் டேர்முக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கான ஏற்றுமதி பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு நாம் ஒரு $50 பில்லியன் அளவுக்கு ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். மத்திய அரசும் பல்வேறு சப்போர்ட் கொடுக்குது. சரியான பிளாஸ்டிக் ப்ராடக்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நான் பல்வேறு பொருட்களுக்கான இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொன்னேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்டை சூஸ் பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ணலாம்.